கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்க்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்தினபடியாக நன்றி செலுத்துகிறேன். இங்கே நாங்கள் நார்த் இந்தியாவில் ஹரியானாவில் செய்கிற அந்த உதவி ஊழியத்தை குறித்ததான சில காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக நான் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் ஜூமில் உதவி செய்ய சப்பா கிருபை செய்தாங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டாவதாக ஒரு காரியம் யூடியூப் ஊழியத்தை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். அந்த யூடியூப் ஊழியம் எங்களுடைய சபையில் ஐபிஎஸ் சபை பெத்தேலில் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. அது நாங்கள் பாஸ்டர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களும் அதற்காகவே ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஏசப்பா அந்த திட்டத்தை அதை ஆரம்பிக்க உதவி செய்தாங்க. அதை ஆரம்பித்தது மட்டும் இல்லை, எங்கள் கையில் வீடியோ கேமரா ஸ்டாண்டு அந்த ப்ராட்பேண்ட் வசதியெலாம் எங்களுக்கு இருந்ததுனால நாங்களே ஒவ்வொரு சண்டையும் அதை ரெக்கார்டு பண்ணி என்னுடைய மகன்கள் 2 பசங்க, பெரியவனுக்கு இப்போ 15 வயது, சின்னவனுக்கு அடுத்த மாதம் 13 ஆகிறது. அவர்கள் 2 பேருமே அந்த சண்டே அதை ரெக்கார்டு பண்ணி அவங்களே வீட்டில் எடிட் பண்ணி சபை குரூப்பில் அந்த சபை சர்ச்சோட அந்த யூடியூப் சேனலில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அப்படியாக தேவன் குடும்பமாக எங்களை பயன்படுத்தி வர்றதுனால தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய சபையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் இன்னொரு திட்டத்தை ஆரம்பித்தோம். அதுவும் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது கணவர் மூலமாக இந்த திட்டத்தை சப்பா கொடுத்தாங்க. பாஸ்டர் அதை ஓகே சொன்னாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி என்றால், இது எதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம் என்றால், எங்களுடைய சபை வாடகைக்கு இருக்கும்போது அது ஒரு 3 முறை அந்த இடத்துக்கு விரோதிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க அந்த இடத்துக்குள்ள சபை நடத்த கூடாது என்று ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. அந்த இடத்தை விட்டு எங்களை காலி பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை சபை கொடுத்தாங்க. அதன் மூலமாக அது சபையோடைய விசுவாச பிள்ளைங்களை கொண்டு அந்த காரியங்கள் இப்போ நடந்து கொண்டு வருகிறது. ஆண்டோடைய வார்த்தையை ஒவ்வொரு விசுவாசிகளும் அது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்து நாங்கள் புதிய ஏற்பாடை 3 முறை முடித்திருக்கிறோம். விசுவாசிகள் எல்லாம் வசனம் கொடுக்குற அளவுக்கு இயேசப்பா கிருபை செய்தாங்க. அந்த பொறுப்பு என் கையில் வந்தது. அது எப்படியாக என்றால், எல்லாருக்கும் நேம் லிஸ்ட்டு போட்டு இந்தந்த அதிகாரத்தை அவங்க முதலாவது ஆடியோவாக ரெக்கார்டு பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. நான் அது சபை குரூப்பில் ஒவ்வொரு நாளும் அதை போட வேண்டும். அந்த காரியத்தை இயேசப்பா தந்தாங்க. முதல் முறை நாங்கள் யூடியூப்லலாம் நாங்கள் பண்ணலை. வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாங்கள் அந்த ஆடியோவை அனுப்புவோம். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த மெசேஜ். 2வது முறையாக நாங்கள் எப்படியாக பண்ணணும் என்றால், அதே ஆடியோவை ஸ்பாட்டிஃபையாக பண்ணணும். 3வது வருடம் என்ன பண்ணணும் என்றால், லாஸ்ட் இயர் அதை வீடியோவாக பண்ணணும். இப்போ இந்த ஆண்டு அதில் சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் அந்த வசனத்தை கொடுக்குறாங்க. அப்படியாக தேவன் எங்களை எல்லா பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க. சபையின் பிள்ளைகள் எல்லாம் விசுவாச பிள்ளைகளை இப்போ அவங்க வசனம் கொடுக்குற அளவுக்கு வந்தது என்னவென்றால், அவங்க அதை வீட்டு கூட்டங்களில் அதை பயன்படுத்த முடியுது. வீட்டு கூட்டங்கள் அவங்களாவே அதை நடத்தி அந்த மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு இயேசப்பா உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அப்படியாக எங்கள் மூலமாக எங்களையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க. நாங்களும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அதில் ஆண்டோடைய வசனத்தில் வளர இயேசப்பா கிருபை செய்து மட்டுமாக குடும்பமாக தேவனுக்கு சேவை செய்ய கிருபை செய்திருக்காங்க. இன்னொரு காரியம், எங்களுடைய பாஸ்டருடைய ஃப்ரெண்டு தான் அவங்க மாரநாதா சர்ச் ராஜா பாஸ்டர். அவங்க சபையிலையும் நாங்கள் இந்த யூடியூப் ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தோம். அது 2021ஆம் ஆண்டு இதே ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பாஸ்டர் குடும்பத்தோடு நாங்கள் ஹிமாச்சலுக்கு நாங்கள் போயிருந்தோம். தரம்பூர் என்ற இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே தான் முதல் ரெக்கார்டிங் பண்ணி அதை யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணி அந்த யூடியூப் ஊழியத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் எவ்ரி மந்த்தும் செகண்ட் சண்டே அவங்க சபைக்கு போவோம். கணவர் தான் அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. அப்பொழுது அதுவும் பசங்க எங்களுடைய பிள்ளைங்க அதை ரெக்கார்டு பண்ணி வீட்டுக்கு அதை எடிட் பண்ணி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த காரியத்தையும் தேவன் செய்ய உதவி செய்தாங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி அங்கேயும் மாரநாதா சர்ச்சிலையும்
3 முறை அந்த புதிய ஏற்பாடை முடித்திருக்கிறாங்க. முடித்து இப்போ நல்லபடியாக எல்லாருமே அதில் வளர்ந்து வர்றாங்க வசனத்தில். அப்படியாக தேவன் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி வர்றாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் அப்படியாக எல்லாரையும் அவர் பயன்படுத்த முடியும். நம்ம ஜெபித்து ஏசப்பாட்ட கேட்போம், எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க என்று கேட்கும்போது ஏசப்பா நமக்கு அந்த திட்டங்களை காரியங்களை வெளிப்படுத்துவாங்க. எல்லாரும் இணைந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டும்போது தேவனுடைய நாம் மகிமைப்படும். நம்மளை கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டோடைய வார்த்தை எல்லா இடமும் ஸ்ப்ரெட்டாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த சாட்சி கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.